ஆண்டுதோறும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை ரொம்பவே அதிகரித்து வருகின்றவை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இதற்கு காரணம் நம்மளோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய சில வகையான தவறான பழக்க வழக்கங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இதை தவிர வாகன புகை, தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய கழிவுப் பொருட்கள், இதை தவிர வேறு சில காரணங்களால் கூட சில வகையான தொற்று நோய்களுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் கேலஸாக விடும் பட்சத்தில் கூட புற்றுநோய்கள் வரலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெப்பிலோமா வைரஸ். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை நாம் எவ்வாறு முன்கூட்டியே தடுத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தரக்கூடிய 6 டிப்ஸ் மூலம் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படி என் வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவதாக தரக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தினை மேற்கொள்ளுங்கள். உங்களோட உடம்புக்கு தேவையான போதியளவான சத்தான உணவுகளை நீங்கள் உணவுகளில் சேர்த்து கொள்ளுங்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், உயிர் சத்து ஏ, இதை தவிர அதிகளவான புரத உணவுகளை கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தானிய வகைகள், அதோடு முட்டை, கடல் உணவுகளை கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இதை தவிர உங்களோட அன்றாட உணவுகளில் பச்சை இலை வகைகள், மரக்கறிகள், அத்தோடு பழ வகைகளை ரொம்பவும் அதிகமாக நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு சேர்த்து கொள்ளப்படும் பட்சத்தில் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுடைய உடலில் பிறப்பிக்கப்படும். எனவே புற்றுநோய் அதோடு ஏனைய நோய்களும் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இதை தவிர உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அதிகளவான கொழுப்புணவுகளை எந்த வரை தவிர்த்து கொள்ளுங்கள். வாரத்தில் 1 முறை அல்லது 2 முறை சேர்த்து கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் டெய்லி அன்றாடம் நீங்கள் கொழுப்பு சத்து அதிகமாக சாப்பிடுவது குறைத்து கொள்ளுங்கள். உதாரணமாக மாமிச உணவுகள், இறைச்சி அதிக அளவில் கொழுப்பினை கொண்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரத்தில் நீங்கள் 1 தடவை அல்லது 2 தடவை எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக அதிக அளவான சூடான உணவு, அதிக அளவான சரக்கு கலந்த கறி வகைகள். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகளில் விற்கக்கூடிய சுவையூட்டி வகைகளை நீங்கள் தயாரிக்கின்ற அன்றாட உணவுகளில் நீங்கள் அடிக்கடி ஆட் பண்ணுவீங்கள். இதை தவிர கடைகளில் விற்கக்கூடிய அனைத்து வகையான உணவுகளிலும் ஆர்டிஃபிஷியல் அந்த அடிட்டிவ்ஸை ஃபுட்டுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக காலப்போக்கில் உங்களோட உடம்புல செறிவடைவதன் மூலம் கேன்சரை உண்டு பண்ணலாம். கூடவே உப்பு அதிகமாக கலந்த உணவுகள், அதிக அளவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறமூட்டிகள், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணின உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. இதை தவிர பூஞ்சனம் பிடித்த உணவுகள், உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பான், கிழங்கு வகைகள், அதோடு பனம்மா, ஒடியல்மா, இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ். இதை தவிர நிலக்கடலையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரத்தில் பூஞ்சனம் பிடித்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பூஞ்சனம் ஏற்பட்டிருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உணவு வகைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் செயற்கையாக தயாரித்து தகரத்தில் கேன் ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப காலம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக அதிகளவாக நீங்கள் தொடர்ச்சியாக உட்கொள்ளும் போது கேன்சரை உண்டு பண்ணலாம். இதை தவிர அதிகளவாக இனிப்பு சேர்க்கப்பட்ட பண்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், மதுபானம் அருந்துதல், புகைப்பிடித்தல், அதோடு வெற்றிலை, புகையிலை பழக்கம் உள்ளவர்கள் அறவே இந்த பழக்க வழக்கங்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், அளவோடு நீங்கள் பந்துசாரம் குடித்தல் அல்லது அளவோடு நீங்கள் வெற்றிலை போடுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது எல்லாம் கேன்சரை உண்டு பண்ணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம்.
கண்டிப்பாக உண்டு பண்ணும். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலராக இதை யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுடைய வாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய் புற்றுநோயிலிருந்து குடலிருந்து ஈரலிருந்து எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஆபத்துக்கள் காணப்படுகின்றது. ஸோ இந்த பழக்கம் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றிலிருந்தே இதனை விட்டு விடுவது நல்லது. மூன்றாவது ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக கேண்டில் பண்ண வேண்டும். ஒருவேளை நீங்கள் தொழிற்சாலைகளுக்கு அருகாமையில் உங்களுடைய வீடுகள் அமைந்திருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டிலிருந்து வேறு ஒரு வீட்டிற்கு நீங்கள் மாறுவது சிறந்தது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுப் பொருட்கள் நீர்நிலைகளில் கலக்கிறதால கண்டிப்பாக குடிநீரில் கலக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது. இதை தவிர உணவு பண்டங்களில் கலக்கப்படலாம். இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் காற்றின் மூலம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் லங் கேன்சர் அல்லது சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கு அடிப்படை காரணமே இதுதான். எனவே தொழிற்சாலைகளுக்கு அருகாமையில் நீங்கள் வசிப்பீங்களா இருந்தால் இயன்றவரை உங்களுடைய வீடுகளை வந்து அதிலிருந்து அப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கு அடுத்ததாக தரக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மருத்துவருடைய ஒரு பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மருந்து மாத்திரைகளையும் வந்து நீங்கள் உட்கொள்ளாதீர்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். அளவுக்கு அதிகமாக நீங்கள் மருந்து மாத்திரைகளை உபயோகிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். இது மட்டுமில்லை காலப்போக்கில் புற்றுநோயை கூட உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அளவுக்கு அதிகமாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதுவும் எந்த ஒரு மருத்துவனுடைய அறிவுரை இன்றி மருந்து மாத்திரைகளை நீங்கள் உட்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதற்கு அடுத்தபடியாக தரக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் புற்றுநோயாக மாறக்கூடிய சில வகையான நோய்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பு கூறியது போன்று பெப்பிலோமா வைரல் இன்ஃபெக்ஷன், இதை தவிர லீகோப்ளேகியா, இந்த மாதிரியான சில வகையான நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சற்றும் தாமதிக்காமல் கண்டிப்பாக சிறந்த ஒரு மருத்துவரை நாடி உங்களுக்கான சிகிச்சைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் வந்து இவ்வகையான நோய்கள் வந்து நீங்கள் கவனிக்காமல் விடும் பட்சத்தில் நீண்ட காலமாக உங்களுடைய உடம்பில் வந்து ஒட்டிக்கொண்டு காலப்போக்கில் உங்களுடைய உடம்பில் வந்து புற்றுநோய்களை உண்டு பண்ணக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஸோ இதையும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட உடம்பில் வந்து ஏதாவது வழமைக்கு மாறான நோய் அறிகுறிகள் தென்படுமாக இருந்தால் கண்டிப்பாக இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருங்கள். சற்றும் தாமதிக்காமல் சிறந்த ஒரு சிகிச்சைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தென் இதற்கு அடுத்தபடியாக தரக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மருத்துவத்துறையில் வேலை செய்பவர்கள் அல்லது தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்கள் வந்து தங்களுக்கான ப்ரிகாஷன்ஸ், அதாவது தற்காப்பு வழிமுறைகளை வந்து பேணிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக கையுறைகளை அணிதல், அது மாதிரி கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடிகளை அணிதல், அதோட ஓவர்கோட் மேல் அங்கிகளை அணிதல், இதை தவிர வேறு சில வகையான தடுப்பு முறைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக பேணிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வேலையை விட்டு வீட்டுக்கு சென்ற பிறகும் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டிற்குள் அவசரப்பட்டு நுழையாமல் உங்களுடைய உடைகளை கழற்றி மாற்றி குளித்து இந்த மாதிரியான சுகாதார நடைமுறைகள் வந்து நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். காரணம் வந்து இவ்வாறான துறைகளில் காணப்படுபவர்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது தொற்று நோய்கள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கூடவே புற்றுநோய் போன்ற ஏனைய நோய்களும் உண்டு பண்ணுவதற்கான சாத்தியம் வந்து அதிக அளவில் காணப்படும். ஸோ இவங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவங்கள் வந்து கண்டிப்பாக தங்களுக்கான அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹெல்த் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக புற்றுநோயிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.